வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பலாப்பழம் வச்சு 3 விதமான டேஸ்டியான ரெசிபீஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டேஸ்ட் மட்டும் கிடையாது, நம்ம நினைச்ச உடனே டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபீஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பலாப்பழ பாயாசம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா நல்ல இனிப்பான வறுக்கச்சக்கு கிடச்சுன்னா இந்த பாயாசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக இதில் 1 கப் அளவுக்கு பலாப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வைக்கணும். 1/2 கப் பலாப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ இந்த பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவு நெய் சேர்க்கலாம். நான் இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இனி இந்த நெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வறுத்தெடுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் இந்த தேங்காய் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இனி இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்து இந்த தேங்காவையும் முந்திரி பருப்பையும் கோரி ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்படி ஃபஸ்ட்டு தேங்காயும் முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்தெடுத்துட்டோம்னா இதே நெய்யில் அடுத்ததாக இந்த பலாப்பழத்தை போட்டு வதக்கி எடுக்கலாம். இப்போது கட் பண்ணின பலாப்பழம் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இதை இந்த நெய்யில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடலாம். அதாவது இந்த பலாப்பழத்தோட கலர் லைட்டாக மாற தொடங்கும், அது வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட 1 கப் பலாப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருந்தோம். இந்த அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டிய தேவையில்லை. ரொம்ப நேரம் போட்டு நம்ம வதக்கினோம்னா இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த இனிப்பு தன்மை மாறி இதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் இந்த நெய்யோட ஒரு மணமும் டேஸ்ட்டும் இந்த பலாப்பழத்தில் நமக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ணி போட்ட இந்த பலாப்பழம் லைட்டாக வெந்திருக்கணும். அதுக்கு வேண்டி தான் இப்படி நெய்யில் வதக்கிட்டு இருக்கோம். இப்படி அரைச்ச விழுதையும் சேர்த்து நெய்யில் கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட நாம் வெல்லம் சேர்க்க போகிறோம். வெள்ளைப்பாகு சேர்க்க போகிறோம். வெல்லத்தை உருக்கி வடிகட்டி எடுத்தால் போதும். இந்த வெள்ளைப்பாகு 1/2 கப் அளவுக்கு இது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த பலாப்பழம் நல்ல இனிப்பாக இருக்கும். அதனால் நமக்கு அதிகமாக வெள்ளைப்பாகு தேவைப்படாது. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தது மாதிரி கரெக்டான அளவில் சேர்த்தா போதும். இந்த வெள்ளைப்பாகு நான் ஏற்கனவே உருக்கி வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது தான். இனி இந்த வெள்ளைப்பாகும் சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பலாப்பழத்தை இந்த வெள்ளைப்பாகிலேயே வேக வைக்கணும். நாம் நெய்யில் வதக்கும் போது அதிகமாக போட்டு வதக்காமல் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த வெள்ளைப்பாகில் தான் இந்த பலாப்பழத்தை வேக விடணும். அப்போ தான் இந்த பலாப்பழ பாயாசம் குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பலாப்பழத்தோட சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக ரொம்ப நேரம்லாம் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பலாப்பழத்தை நம்ம அரைச்சி விழுதாக தான் சேர்த்துருக்கோம். அதனால சீக்கிரமாக வெந்துடும். இப்படி நல்ல ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் இனி இது கூட தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன். நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இந்த பாயாசம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 மூடி தேங்காவை துருவி மொத்தமாக 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து 2 தடவையாக பால் எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இனி இந்த பாயாசத்தில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் பாலும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். இனி இந்த பாயாசம் நல்ல ஒரு தடவை கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் மூடி வைக்கலாம். ரொம்ப நேரம் மூடி வைக்க வேண்டாம், பொங்கி வழியும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் மூடியை ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்தா போதும். இந்த பாயாசத்தில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஆனால் ஏற்கனவே இந்த பலாப்பழம் நல்ல இனிப்பாக இருக்கும். இது கூட நம்ம வெள்ளைப்பாகும் சேர்த்துருக்கோம். அது கூட நம்ம இன்னும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்கும்போது குடிக்கும்போது திகட்டிடும். அதனால் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்காம இப்படி தேங்காய் பால் சேர்த்து செய்தீங்கன்னாலே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இனி கடைசியாக
நெய்யில் வறுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். தேங்காய் பாலும் வெள்ளைப்பாகும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த பாயாசத்தை கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இந்த பாயாசம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிக்கும்போது இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த பாயாசம் இன்னும் நல்ல திக்காக இருக்கும். இப்போது இந்த பலாப்பழத்தை வச்சு நல்ல ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நாம இந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு கலத்தப்பம் ரெசிபி பார்க்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான ரெசிபி தான். பொதுவாகவே கலத்தப்பம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பலாப்பழமும் சேர்த்துட்டோம்னா இதோட டேஸ்ட் சொல்லவா வேணும். இந்த கலத்தப்பம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்ல சுத்தமாக கழுவி 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணியை நான் வடிகட்டி எடுத்துட்டு இந்த பச்சரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். இந்த பச்சரிசியை நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது, வெள்ளைப்பாகு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு உருக்கி வடிகட்டி எடுத்த வெள்ளைப்பாகு இந்த பச்சரிசியில் சேர்க்கலாம். பொதுவாக இந்த இனிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வெள்ளைப்பாகு சேர்த்தா போதும். 1 கப் வெல்லம் கரெக்டான அளவு தான். இப்போ நம்ம பச்சரிசி கூட இந்த வெள்ளைப்பாகும் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். இனி இது கூட 1 கப் அளவுக்கு பலாப்பழம் சேர்த்து இந்த மாவை நாம் இன்னும் அரைச்செடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் பலாப்பழம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பலாப்பழம் இது கூட சேர்த்து இது கூட 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்து 1 சிட்டிகை உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை அரைச்செடுக்கலாம். பச்சரிசி, வெள்ளைப்பாகு, பலாப்பழம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சதுக்கப்புறமா இந்த மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இனி நாம் கலத்தப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் கலத்தப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரை பேனில் ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்தா போதும். இனி இது கூட பொடி பொடியாக கட் பண்ணின தேங்காய் ஒரு 1/4 கப்பு போல் சேர்த்து இந்த தேங்காவை நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். தேங்காய் நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மாவை இந்த ஃப்ரை பேனில் ஊற்றி இந்த தேங்காயெல்லாம் இந்த மாதிரி சைடில் வந்திருக்கும். இதை ஸ்பூனால் அப்படி மெதுவாக எடுத்து விட்டால் போதும். தேங்காய் எல்லா பக்கமும் இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி நீக்கி விட்டால் போதும். இனி இந்த ஃப்ரை பேனை மூடி போட்டு தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கலத்தப்பத்தை வேக வைக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இனி நாம் இதை திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு ஸ்பூனால் இப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரணும். இப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கம் வெந்தாச்சுன்னு அர்த்தம். இனி இதை நம்ம ஸ்பூனால் எல்லாம் திருப்பி போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவி இந்த ஃப்ரை பேன் மேலே வச்சுட்டு இந்த ஃப்ரை பேனை அப்படியே திருப்பி எடுத்துட்டோம்னா இந்த கலத்தப்பம் பிளேட்டில் வந்துடும். திரும்ப நம்ம ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த கலத்தப்பத்தை அப்படியே இந்த ஃப்ரை பேனில் மாற்றினா போதும். இனி மூடி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம். பொதுவாக நாம் எந்த மாதிரியான கலத்தப்பம் செய்தாலும் இதே போல் ஃப்ரை பேனில் பண்ணிட்டோம்னா நல்ல ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இப்படி மூடி போட்டு அடுத்த பக்கமும் வெந்ததும் இதே போல் ஒரு பிளேட்டு வச்சு இந்த கலத்தப்பத்தை திருப்பி எடுத்தால் போதும். அவ்வளோதான். ஒரு டேஸ்டியான பலாப்பழ கலத்தப்பம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ரெசிபியை பார்க்கலாம். பலாப்பழம் வச்சு ஒரு டேஸ்டியான பணியாரம் ரெசிபி தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக பலாப்பழம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பலாப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட வெள்ளைப்பாகு சேர்த்து இந்த பலாப்பழத்தை நாம் அரைச்செடுக்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான அளவு வெள்ளைப்பாகு சேர்த்தா போதும். நான் இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு வெள்ளைப்பாகு இது கூட சேர்க்க போகிறேன். வெல்லம் வாங்கும்போது இந்த மாதிரி உருக்கி வடிகட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி இது கூட 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை அரைச்செடுக்கலாம். இப்போ
இந்த பலாப்பழம், வெல்லம், ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம அரைச்செடுத்த இந்த விழுதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். இனி இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரைச்ச விழுது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு கரண்டியாலேயோ ஒரு விஸ்காலேயோ இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாவு லூஸாக இருந்துன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மாவு நல்ல லூஸாகவும் இல்லாமல் அதே சமயம் நல்ல கெட்டியாகவும் இல்லாமல் இதே போல் கரெக்டான அளவில் திக்காக இருந்தால் போதும். இனி அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணின தேங்காய் கூட நெய்யும் சேர்த்து இதை வறுத்தெடுக்கலாம். இந்த 3 ரெசிபிக்கும் நம்ம இந்த மாதிரி நெய்யில் வறுத்தெடுத்த தேங்காய் சேர்த்துருக்கோம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த 3 ரெசிபியை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மெத்தடில் தான் இருக்கும். ஆனால் 3மே 3 விதமான ரெசிபீஸ் தான், நல்ல டேஸ்டியான ரெசிபீஸ் தான். இப்படி நெய்யில் இந்த தேங்காவை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இனி இந்த நெய்யையும் தேங்காவையும் சேர்த்து இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு நல்ல கெட்டியாக தொடங்கும். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இனி இந்த விஸ்கை மாற்றிட்டு ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம இந்த பணியாரத்தை பொரிச்செடுக்கலாம். இதே போல் குழிக்கரண்டியால் நம்ம எடுத்து மாவு ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். இனி இந்த பணியாரத்தை நான் நெய்யில் தான் சுட்டெடுக்க போகிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நெய்யில் செய்யும்போது இந்த பலாப்பழத்தோட மணமும் இந்த நெய்யோட மணமும் சேர்ந்து இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டை சுருக்கா எல்லாம் ரெடி பண்ணுறது மாதிரி இந்த பணியார சட்டியில் நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி இந்த பணியாரத்தை பொரிச்செடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் போல் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றினதுக்கப்புறமா எல்லா குழியிலையும் இந்த மாவை ஊற்றினதுக்கப்புறமா மூடி போட்டு தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த பணியார சட்டியில் ஒட்டாமல் நல்லபடியாக வரும். இந்த பணியாரமும் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் எண்ணெய்க்கு பதிலாக இந்த நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம். இனி நாம் திருப்பி போடும்போது இந்த பணியாரம் பார்க்குறதுக்கு வேகாமல் இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஸ்பூனால் இப்படி மெதுவாக திருப்பி விட்டு அடுத்த பக்கம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும். நம்ம பலாப்பழம் சேர்த்து அரைச்சி இந்த பணியாரம் செய்ததுனால பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஆனால் திருப்பி போடுறதுக்கெல்லாம் நல்லா வரும். இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்படி 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக வெந்து ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா? நல்ல மணமும் டேஸ்ட்டுமாக இருக்கும் இந்த பணியாரம் சாப்பிடும்போது. இனி இதே போலவே மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் பொரிச்செடுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பணியாரம் ரெசிபி தான். இந்த 3 ரெசிபியுமே நான் ஒரே டைமில் பண்ணினது தான். அப்போ எந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். ஒரு ஈஸியான டேஸ்டியான பலாப்பழ பணியாரமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த பலாப்பழம் வச்சு 3 விதமான ரெசிபீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டேஸ்டியான பலாப்பழ பாயாசம், பலாப்பழம் வச்சு ஒரு டேஸ்டியான கலத்தப்பம், ஒரு பலாப்பழ பணியாரம், இப்படி 3 விதமான ரெசிபீஸ் ரெடி பண்ணிட்டோம். இனி எல்லா வீடியோலையும்
நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் வீடியோவை பார்த்து மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணினாதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.